எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அருமையான தோசை ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாசி பயிறு தோசை செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. பாசிப்பயிறு தோசை செய்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் பாசிப்பயிறு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதோட ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி ரெண்டுமே ஊற வச்சுருக்கோம். கொஞ்சம் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு, அது கூட ஒரு பிஞ்சளவு இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், இதோட ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. பச்சை மிளகாய் 2 மிளகாய் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் வாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அதை பாருங்கள், இந்த பாசி பயிறு பச்சை பயிறு அரிசி அரைச்சி எடுத்துட்டோம். அப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு மூடி தேங்காயை செருகி எடுத்து வச்சுருக்குறோம். இதையும் அரைச்சி எடுத்து இதில் தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இதே மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து அந்த பாசி பயிரோடு கலந்துக்கலாம். இதை பாருங்கள், தேங்காயை அரைச்சி எடுத்து அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த தேங்காய் பாலை இந்த பாசிப்பயிறு மாவோடு போட்டு கலக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு போட்டு தோசை வார்த்து எடுத்துட வேண்டியதாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். அதுக்கு மேலே அதிகமாக புளிக்க வைக்க அந்த இதெல்லாம் தேவையில்லைங்க. பாருங்கள், தோசை வார்த்தாச்சு. பாசிப்பயிறு தோசை நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு வெந்துருச்சு பாருங்கள், திருப்பி போடுங்க. திருப்பி போடுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் தடவுங்க. நம்ம கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. நீ தோசை எடுத்துடலாங்க. தோசை எப்படிக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். பாசிப்பயிறு தோசை அப்படியே சாப்பிட்லாம், அல்லது நமக்கு எந்த சட்னி நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். தோசை சூப்பராக இருக்குது. தோசை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இந்த மாதிரி தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.